ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரைடே அன்னும் மார்னிங் தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். தம்பி எல்லாம் ஸ்கூலுக்கு போன பிறகு தான் அவருக்கு வந்து 6:20க்கு வந்து பஸ் ஷார்ப்பாக வந்துடும். ஸோ அவரை கிளப்பி விட்டதுக்கப்புறம் தான் என்னோடய க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியும். அதுவும் ஸ்பெஷலி எங்கள் வீட்டு சின்னவர் எந்திரிச்ச பிறகு தான் அந்த பெட்டெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி வைக்க முடியும். அன்றைக்கி என்னமோ நான் வந்து சாமி கும்பிடணும்னு நினச்சிருந்தேன், லேட் ஆகுமோ அப்படின்னு நினச்சேன். எனக்கு என்னமோ எல்லாமே ஒரு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி முடித்த பிறகு சாமி கும்பிட்டோம்னா ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு சில டைம்லாம் தம்பி தூங்கிட்டு இருக்கும் போதே சாமி கும்பிட்றது மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத மாதிரி இருக்கும். என் லக்குக்கு அன்றைக்கி வேகமாக எந்திரிச்சாரு. ஸோ ப்ரேயர் வேலையெல்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம இப்போ தான் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது சில சரௌண்டிங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுமே நிறையா இருக்குது. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்லேயுமே இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு வரேன். ஏன்னா என்னுடைய சரௌண்டிங்கில் யாரும் யூடியூப் ரன் பண்ணலை. என்னோட சுய இதுலேயும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட யூடியூப்பில் போட்டு பார்த்து கிளாரிஃபை பண்ணி தான் நான் ஒவ்வொரு இதுவுமே போட்டுட்ருக்கேன். அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வர வீடியோவில் அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மக்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சின்ன சின்ன வீடியோ போட்டாலுமே அப்ரிசியேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அன்றைக்கி மதியானம் வந்து நான் சுண்டல் வச்சு குருமா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். மொதல் நாள் தான் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. சரி கொஞ்சம் குருமா ஸ்டைலில் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி முதல் நாள் நைட்டே வந்து சுண்டல்லாம் ஊற வச்சிட்டேன். நம்மளுடைய டே வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி காஃபி இல்லாட்டி டீ. இப்போ ரீசெண்ட்லி டீ அடிக்ட்டுன்றதுனால டீ போட்டுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது ஏதாவது ஹெல்த்தியாக எடுத்துக்கிறணும் அப்படின்றப்ப இப்போல்லாம் டோட்டலாக அதை மூட்டை கட்டி மதுரையிலே போட்டு வந்தது மாதிரி ஃபீலாக இருக்குது. நானும் டெய்லி நைட்டு தூங்கும் போது யோசிச்சுட்டு தான் படுக்கிறேன், நாளைக்கு காலையில் ஆரோக்கியமான நாளாக நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அந்த மைண்ட் செட் எனக்கு இன்னும் இங்கே வந்து ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு தெரியலை. அதே மாதிரி ஆர்மி குவார்ட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே க்ளீனிங் ஒர்க் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் டீப் க்ளீனிங் பண்ணேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இருக்கும். சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வேணுமோ வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி கிழமைகளில் எல்லா நாட்களிலேயுமே மோஸ்ட்லி நான் ப்ரேயர் பண்ணுவேன். அதுவும் செவ்வாய் வெள்ளினா கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த ஏரியாவில் வந்துட்டு மண் வந்து அதிகமாக காற்று அடிக்கிறதுன்றதுனால அதே மாதிரி சிமெண்ட் தர அப்படின்றதுனாலையும் எத்தனை டைம் க்ளீன் பண்ணாலுமே திருப்பி நீங்கள் மார்னிங் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஈவினிங் நீங்கள் தொடச்சி விட்டாலோ இல்லை கூட்டி விட்டாலோ இவ்வளோ மண் வருது. அதனால் வேலை வந்து சரியாக இருக்குது. கொஞ்சம் டிப்ரெஸ்டாகவே தான் ஃபீலாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான திங்ஸஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் தான் போயிட்டு இருந்தோம். அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டே தான் கேன்டீன் இருக்குது. ஹஸ்பண்ட் டியூட்டியில் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்தாங்க. சரி கேன்டீனில் போய் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்குறதுக்காக மோஸ்ட்லி போயிருந்தோம். மந்த்தே வந்துட்டு க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ அதுவே இருக்குது. தம்பிங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்றதுனால சின்னவரையும் கூட்டிகிட்டு போயாச்சு. இந்த மாதிரிக்கு மால்லலாம் போனோம்னா நம்ம கிட்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துடும். அந்த ட்ராலியை நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். கண்டிப்பாக நம்ம கிட்ஸை இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டு போகணுங்க. இதெல்லாம் ஒரு மேனரிசம் வந்து அவங்களுக்கு ஒரு லெசன் தான். வெளியிடங்களில் எப்படி நடந்துக்கிறணும், எந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கிறணும்னு அவங்க நிறைய அப்சர்வ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பொது இடங்களுக்கு உங்கள் சில்ட்ரன்ஸை வந்து கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு போங்க. இதுவுமே அவங்களுக்கு லைஃபுக்கு தேவையான ஒன்று தான். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் மோஸ்ட்லி வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா. நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. அப்போ தான் அவங்களுக்கு 4 நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தெரியும். நான் அதுதான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒன்று. எல்லா திங்ஸையும் வாங்கி பேக்கில் போட்டு அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சரிடா தம்பி பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கோவமே படமாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. கோவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் திட்டுவேன், அடிக்க தான் செய்வேன். நீங்கள் உங்கள் கிட்ஸை எந்த மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங்.